கலைமகள் என்ன விலைமகளா? கருணாநிதிக்கு நோபல் பரிசாம். கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மணையிலே வேணாங்களாம். அதற்காக தத்தென்று பித்தென்று தமிழிலே எழுதினால் தத்துவம் ஆகிவிடுமா? 10 லட்சத்தில் பலர் கூடி பிதற்றினால் முத்தாக மாறிவிடுமா? சத்தில்லா சொற்றொடரும் தரமற்ற கவிதையும் சங்கத்தமிழ் ஆகிவிடுமா? பித்தளையம் பெருங்காய பாத்திரம் தங்கமென்று தேறிவிடுமா? இத்தனை காலத்து இலக்கிய மரபுகள் முத்தமிழ் கற்றுத்தருமா? இத்ததும் பீத்ததும் இன்றைய சொத்தென்று செந்தமிழ் செத்து விடுமா? நயமற்ற கவிதையை மொழிமாற்றச் செய்தாலே நல்லவை ஆகிவிடுமா? சுயமற்ற உளறலை சுகமான பொருளென்று சொன்னாலே விற்றுவிடுமா? பாவாடை மேலாடை தூக்கியை பார்த்திட ஆங்கிலம் பொருள் தருமா? பதைக்கின்ற செயலெல்லாம் பரவசமெனக் கூற பாவலருக்கு மனம் வருமா? சுவையற்ற இயம்பலும் சொதப்பிய பிதற்றலும் தமிழ் சொல்லும் தரித்திரமே. கலையற்ற பொருளினை தமிழின் அழகென்றால் பழி சொல்லும் சரித்திரமே. பண்கிட்ட பாட்டினை பைத்திய கூத்தினை பாருக்கு தமிழ் தருமா? கண்கிட்ட குருடர்கள் கலையது என்பார்கள், கலைமாது விலைக்காகுமா? காசுக்கு நோவலை யாரேனும் விற்றாலே கருணாநிதிக்கு கிட்டும். கலைமகள் வாயின்றி கதறி எழும்போது கண்ணீரில் இரத்தம் கொட்டும். ஏதுக்கும் தேராத கூவத்து குப்பையை இலக்கியம் என்று மொழியவோ? இதுவரை தாழாத தமிழன்னை குடில் மீது எல்லோரும் வந்து உமிழவோ? யாசித்த பொருளது யாருக்கும் தெரியாமல் நோபலுக்கு பரிந்துரைக்கவோ? யோசிக்கத் திறமின்றி இருளிலே சுட்டதை பாருக்கு தெரிந்துரைக்கவோ? கண்ணலே செந்தமிழே கற்கண்டே தேன்பாகே கருணைக்கு அளவு இல்லையோ? கருத்தையே திருடினும் கருப்பையை சுருட்டினும் பொறுமைக்கு எல்லை இல்லையோ? இதுவரை படைத்திட்ட இலக்கியம் யாதுக்கும் பரிசுக்கு தகுதி இல்லையோ? இவரன்றி தமிழிலே இதுகாரும் பரிசிலுக்கு யாரேனும் பிறக்கவில்லையோ? சூதுக்கும் வாதுக்கும் சூலாகி பெற்றதெல்லாம் சூத்திரம் சொல்லுது அம்மா. யாதுக்கும் தேராத சாத்திரம் ஈதென்று சத்தியம் செய்யுது அம்மா. கற்பனையெல்லாம் விற்பனைக்கென்றே கடைதனில் கிடைப்பதே போல் கலைக்கான நோபலும் காவிய பரிசிலும் காசுக்கு சிக்கிவிடுமோ? மாசிலா மொழியென மாணிக்கச் சிலையென மாதவ மங்கை நல்லாள். ஏதமிலா மாதவள் இலக்கிய கலைமகள் இதயத்தை ஏதோ சொன்னாள். இன்னும் உயிரோடு இருப்பது எதற்கென்று இயம்புக என மொழிந்தாள். இறந்திடத் துணிந்தேன் இஃதொன்றே போதும் என்றே தான் பொழிந்தாள். நன்றி.